ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு தியரி எக்ஸாம் நமக்கு போயிட்டுருக்கு. இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் போயிட்டுருக்கு. இல்லை ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து நெக்ஸ்ட் வீக் 13th வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2021 ரெகுலேஷன். அப்போ 2021 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து, அதாவது உங்களோட சீனியர் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ஜனவரியில் எழுதினாங்க. அதோட கொஸ்டின் பேப்பர் அப்புறம் அதே ஸ்டூடெண்ட் வந்து மேல எழுதியிருப்பாங்க, மே ஜூனில் எழுதியிருப்பாங்க. அது அரியர் பேப்பர் ரெண்டுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஜனவரி 22ஓட ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ இதுதான் இதோட ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து காமன் டு ஆல் இன்ஜினியரிங் டிசிப்ளின், எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கும் இது காமன் கொஸ்டின் பேப்பர். டோட்டலாக பார்த்தா 10 × 2 20 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பிக் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எதிரா சாய்ஸில் இருக்கும். செகண்ட் பேஜ் எதிரா சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 5 × 16 இருக்கும். ஸோ 80 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ரெண்டு பார்ட்டாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபுல்லாக 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணிடுறோம். செகண்ட் பார்ட்டில் வந்து பிக் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த பிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அது கரஸ்பாண்டிங் என்னோட சேனலில் உள்ள வீடியோ லிங்க்கையும் போட்டிருக்கேன். சப்போஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் இல்லைன்னா அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்குள்ளே போகிறோம். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரைட் அன் அல்காரிதம் டு அக்செப்ட் 2 numbers, கம்ப்யூட் த சம் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். 2 இன்புட்டை வாங்குகிறோம், அதை ரெண்டையும் சம் பண்ண போகிறோம், அதை பிரிண்ட் பண்ண அல்காரிதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டெப் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டெப் 2ல் வந்து ஏபி இன்புட் வாங்குகிறோம். ஸ்டெப் 3லேருந்து சம் பண்ணுறோமா, கால்குலேட் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, டிஸ்பிளே சினா பிரிண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இவ்வளோ சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் அண்ட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா கொஞ்சம் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது நம்ம சர்டைன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் எகெயின் அண்ட் எகெயின் பேஸ்ட் அப்பான் த கண்டிஷனல் டெஸ்ட். தட் மீன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டட் மோர் தென் ஒன் டைம். இதுக்கும் பேர் தான் லூப்பிங் சொல்லலாம், ஒரு ஐட்ரேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேக்டோரியல் நம்பரை ஃபைண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டால், ஆர் கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஹவு கமாண்ட்ஸ் ஆர் இன்க்ளூட் இன் பைத்தான் ப்ரோக்ராம். அப்போ கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். கமாண்ட்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான். ஓகே, அது எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டில் வராது. நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் லைன். செகண்ட் வந்து ஹவு கமாண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் அப்படின்னா சிங்கிள் கமாண்ட் லைனாக ஹேஷ் சிம்பிள் கொடுக்கலாம். மல்டி கமாண்ட் லைனாக மோர் தென் 1 லைன்ஸ் கமாண்ட் லைனாக வைக்க போகிறோம் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் எண்டிங் வித் ட்ரிபிள் குவாட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் குவாட்ஸ். ஸோ ட்ரிபிள் டபுள் குவாட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் குவாட்ஸ் இந்த ரெண்டில் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலுமே மல்டி கமாண்ட் லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸு. அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஆப்பரண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் இந்த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன், சம்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கோம். இதில் எதெல்லாம் ஆப்பரண்ட்ஸ் எதெல்லாம் ஆப்ரேட்டர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்பரண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, வேரியபிள். அப்போ என்னென்ன ஆப்பரண்ட்ஸ், சம்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இதெல்லாம் ஆப்பரண்ட்ஸ். இங்கே ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், அடிஷன் ஆப்ரேட்டர், ஈக்குவல்ட்டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து நேம் த 2 டைப்ஸ் ஆஃப் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட்டட் பை பைத்தான். என்னென்ன ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தா ஒயில் லூப் உங்களுக்கே தெரியும், ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். இந்த பிரேக் வந்து என்னென்னா நீங்கள் வந்து லூப் ரன் ஆகிட்டு இருக்கும், பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் லீவ் போட்டு. கண்டினியூ பண்ணும்போது இந்த கண்டிஷன் திரும்ப எனக்கு வந்து கண்டிஷன் ஏதாவது செக் பண்ணுறீங்க, ஃபால்ஸான கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். பாஸ் வந்து நீங்கள் எங்கேனாலும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கானது பைத்தானில் உள்ள ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். டிஃபைன் அண்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா 6th கொஸ்டின். இந்த 6th கொஸ்டினோட மீனிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன மீனிங்னா ஒரு ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இங்கே வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப். It is always made up of 2 portions. One on the base case and the recursive case. Base case is a condition to stop the regression. Base case என்ன பண்ணால் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ரிகர்ஷனை ஸ்டாப் பண்ணாமல் வேணாமல் முடிவு பண்ணும். ரிகர்சிவ் கேஸுங்கிறது ஆட்டோமேட்டிக் அந்த ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது வந்து 6th கொஸ்டின். 7th கொஸ்டின் பாருங்கள். இன் பைத்தான் how the values stored in a list are accessed, should the elements of the list be of the same data type. எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, அந்த இதில் வந்து நான் வைக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எல்லாமே சேம் டேட்டா டைப்பாக இருக்கணுமா. சேம் டேட்டா டைப்னால் எனக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் வந்து சேம் டேட்டா டைப்னால் எனக்கு இன்டிஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஃப்ளோட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க.
ஆன்சர் பாருங்கள். இதில் வந்து பைத்தான் லிஸ்ட்டில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா we can access the elements of the list using indexes. ஓகே, நம்ம வந்து லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம். 0th பொசிஷன், 1 பொசிஷன், 2nd பொசிஷன், 2 பொசிஷன் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லிஸ்ட்டில் ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0, எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 9. ஸோ n-1 வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸில் வந்து மைனஸ் நம்பர்ஸும் அலவுடு. அதுக்கே பைத்தானில் வந்து மைனஸ் நம்பர்ஸும் அலவுடு. அடுத்த செகண்ட் பார்ப்பாங்க, should the elements of the list be of the same data type? கிடையாது, நோ. அப்போ என்ன, லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன எலமெண்ட்ஸ்னாலும் வைக்கலாம். ஒரு எலமெண்ட் இன்டிஜராக இருக்கலாம், ஒரு எலமெண்ட் ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஒரு எலமெண்ட் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அப்போ லிஸ்ட்டு கேன் ஸ்டோர் மிக்சட் டேட்டா டைப்ஸ். இது செகண்ட் பார்ட், 7th கொஸ்டின். அப்புறம் 8th கொஸ்டின் பார்க்குறேன், ஹவு பைத்தான் டிக்ஷனரி ஸ்டோர்ட் டேட்டா, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். பைத்தானில் டிக்ஷனரியில் வந்து எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா கீ வேல்யூ பேர், ஒரு கீ இருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ இருக்கும். இப்படி தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். இட் இஸ் எ கலெக்ஷன்ஸ் விச் இஸ் அன்ஆர்டர் வச்சுக்கலாம், சேஞ்சபிளாக இருக்கலாம், டஸ் நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ அலோவ் பண்ணாது. டிக்ஷனரி வந்து இஸ் கிரியேட்டட் பை யூஸிங் த கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் நேம்னு ஒன்று வச்சுக்கிறேன், ரோல் நம்பர்னு வச்சுருக்கேன், செக்ஸ்னு வச்சுருக்கேன். ரோல் நேம்ங்கிறது எனக்கு ராஜ்னு வச்சுருக்கேன், ரோல் நம்பர் வந்து நம்பர். ஸோ நம்பருக்கு வந்து நீங்கள் சிங்கிள் குவாட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 2 3 4 5 6 கொடுத்துருக்கேன். செக்ஸ்க்கு வந்து மேல் அப்படின்னு கொடுத்துருக்கேன், எம் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். பட் ரைட் த சின்டாக்ஸ் ஃபார் ஓப்பனிங் எ ஃபைல் டு ரைட் இன் பைனரி மோட். இது வந்து 15 minute ஒரு ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு ஃபைலை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க, பைனரி மோடில் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து சின்டாக்ஸ் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஓப்பன். அப்போ ஓப்பன் டபுள் குவாட்ஸ்க்குள்ளே ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃபைல் நேம் வந்து நோட்பேட் ஃபைல்னா அந்த ஃபைல் நேம் .txt. அப்புறம் வந்து கம்மா கொடுத்து டபுள் குவாட்ஸ்க்குள்ள WBன்னு கொடுத்துருக்கோமா, அந்த ஃபைல் நேம்ங்கிறது வேரியபிள் ஃபைல் நேம், WBங்கிறது ரைட் இன் பைனரி மோட். அது வந்து மோடை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ரைட் மோடில் பார்க்க பண்ணுறீங்க, என்ன ஃபைல், பைனரி ஃபைலை நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் அதோட சின்டாக்ஸ். அப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த டிஃபரெண்ட் மாடியூல்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா built-in Python modules and user-defined Python modules. இந்த ரெண்டு மாடியூல் தான். built-in Python modules அப்படின்னா அந்த பைத்தான் லாங்குவேஜ்லேயே built-in மாடியூல் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்னா யூஸரே ஓனாக அந்த மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 தான் 2 mark கொஸ்டின்ஸ். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா 2 mark கொஸ்டினை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 mark கொஸ்டின்லேயே உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, எப்படி பையன் படிச்சிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் 2 mark கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த 2 mark கொஸ்டினில் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 3 கொஸ்டின்ஸாக ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்தால் ஒரு 6 mark கிடச்சிரும். ரிமைனிங் 7 கொஸ்டின்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே அங்கங்கே 1 mark போட்டால் கூட மினிமம் ஒரு 10 to 12 mark வந்தால் உங்களுக்கு சேஃபர் சைட், உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த பார்ட் 1ல் நான் என்ன பார்த்துருக்கேன்னா 2 mark கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்ட் 2ல் வந்து என்ன பண்ணுறோம், பிக் கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த பிக் கொஸ்டின்ஸ்லேயுமே நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கும், அந்த பிக் கொஸ்டின் இருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் வீடியோட லிங்க் இருக்கும், அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sscchannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.